எப்படியாவது காயத்ரியை பார்க்கணுன்னு தியா தவிச்சா. எப்படியோ கௌதமோட வீட்டை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வந்தவ வாட்ச்மேன் கிட்ட காயத்ரியை பார்க்கணுன்னு சொன்னான். உங்கள் பேருமா? தியா. மன்னிச்சிடுங்கம்மா, காயத்ரி அம்மாவை பார்க்க யார் வந்தாலும் உள்ளே விடக்கூடாதுன்னு ஐயா உத்தரவு. முக்கியமாக தியான்றவங்க வந்தால் விடவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு சார். ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை நான் காயத்ரியை பார்த்துட்டு போயிடுறேன். அதுக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். அம்மா, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. ஐயாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும். தயவு செய்து இங்கேருந்து போயிடுங்க. தியா எவ்வளவு கெஞ்சி பார்த்தோம், அவர் உள்ளே விடலை. தியா ஏமாற்றத்தோட அங்கேருந்து கிளம்பிட்டா. இதே போல் ஒரு 2-3 நாள் எவ்வளவு கேட்டோம் அவர் மறுத்துட்டாரு. வேறு வழி இல்லாமல் தியா கௌதமோட ஆஃபீஸுக்கு போனான். அங்கிருந்த ரிசப்ஷனில், என் பேர் தியா, நான் கௌதமை பார்க்கணும். இன்டர்காமில் விஷயத்த சொன்னதான் கௌதம் அந்த பொண்ணை வெளியே அனுப்புன்னு சொல்லிட்டான். ஒரு நாள் முழுக்க வெயிட் பண்ணியும் தியாவால் கௌதமை பார்க்கவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே தியாவுக்கு வெறுத்து போச்சு. நேராக வீட்டுக்கு வந்து அப்பாவுக்கு ஃபோன் பண்ணான். அப்பா, நான் தியா பேசுகிறேன். என்னால் இனிமேல் இங்கே இருக்க முடியாது. தயவு செய்து உடனே என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க. ஏம்மா, என்ன ஆச்சு? உன்னுடைய எம்எஸ்சி படிப்பு கோயம்புத்தூரில் இருந்து படிச்சுக்கிறேன். தயவு செய்து என்னை கூட்டிகிட்டு போங்க. இன்றைக்கி நீங்கள் வரல, நாளைக்கு காலையில் நானே கிளம்பி வந்துடுவேன். சரிம்மா சரிம்மா, நீ கோவப்படாத. ஏன், அத்தைக்கும் உனக்கும் யாராவது பிரச்சனையா? நான் எல்லாத்தையும் நேரில் சொல்கிறேன்ப்பா. தயவு செய்து இன்னைக்கு கிளம்பி வாங்க. நான் அம்மாக்கிட்ட சொல்லிவிட்டு சாயங்காலத்துக்குள்ளே கிளம்பி வந்துடுறேன். நீ உன்னுடைய டிசிக்கு அப்ளை பண்ணிட்டியா? இன்னும் இல்லைப்பா. நீ முதல்ல அதுக்கு அப்ளை பண்ணு. மற்றதெல்லாம் நேரில் பேசிக்கலாம். இங்கே மகேஷையும் நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டாங்க. வர வச்ச தியா யார்கிட்டையும் சொல்லிக்காம டிசியை வாங்கிட்டு கோயம்புத்தூருக்கு போயிட்டா. மகேஷும் ஓரளவு உடம்பு தேறி வந்துட்டான். மகேஷ்க்கு உடனே காயத்ரியை பார்க்கணும் போல இருந்துச்சு. மேனேஜர் எவ்வளோ சொல்லியும் கேட்காம மெட்ராஸ் வந்துட்டான். இந்த 10 நாளில் ஒரு மாதிரி காயத்ரி அந்த வீட்டு வாழ்க்கைக்கு பழகி இருந்தா. பிடிக்குதோ இல்லையோ அவனோட அணைப்பையும் ஏற்றுக்க ஆரம்பித்தா. ஒரு நாள் கௌதம் ஆஃபீஸுக்கு கிளம்பும்போது, இன்றைக்கி சாயந்தரம் ஒரு பார்ட்டி இருக்குது காயத்ரி, நீ கிளம்பி ரெடியாக இரு. எனக்கு பார்ட்டிக்கெல்லாம் போய் பழக்கம் இல்லை, நான் வரலை. பாரு, முன்னாடி நீ இருந்த சொசைட்டி வேறு, இப்போ நீ இருக்கிற சொசைட்டி வேறு. இந்த பார்ட்டிக்கெல்லாம் வந்து பழகிக்கணும். சாயங்காலம் ரெடியாக இரு. பிடிவாதக்காரன், அவன் சொன்னது நடந்தே தீரணும். சலிப்பாக பார்ட்டிக்கு ரெடியானால் காயத்ரி. சாயந்தரம் 6 மணிக்கு வந்தவன் பார்ட்டிக்கு ரெடியானான். காயத்ரியை வந்து பார்த்துட்டு, அவள் சாதாரணமாக இருக்கிறத பார்த்துட்டு, என்ன இது என்றான். ஏன், என்னாச்சு என்றாள் காயத்ரி. மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு இந்த பார்ட்டியெல்லாம் பழக்கம் இல்லை. தயவு செய்து நீங்கள் போயிட்டு வாங்க. இதை பார் காயத்ரி, எவ்வளவு அழகான ஒய்ஃப் கௌதமுக்குன்னு அங்கே இருக்கிற எல்லாருமே பொறாமப்படணும். அந்த மாதிரி நீ ரெடி ஆகணும் என்றவன் பார்த்து அவளுக்கு தேவையானதை எடுத்து கொடுத்தான். அவன் கொடுத்தது எல்லாத்தையும் வியர் பண்ண பிறகு காயத்ரி உண்மையிலேயே தேவதை மாதிரி ஜொலிச்சா. யூ லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல் என்றவன் புடவை கசங்காதவாறு அவள் உதட்டில் முத்தம் கொடுத்தான். கடவுள் உன்னை எவ்வளவு அழகாக படைச்சிருக்காரு. இந்த அழகை அனுபவிக்கத்தானே இந்த கல்யாணமே என்றால் கசந்து போய். நிச்சயமா, நீ அழகாக இல்லைன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஆனால் எவ்வளோ நாளைக்கு? நாளைக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா இந்த அழகு சுத்தமாக போயிடும். குழந்தையா என்று கௌதம் கடகடவென்று சிரித்தான். ஏன் சிரிக்கிறீங்க என்றாள் காயத்ரி. எனக்கு இந்த கமிட்மெண்ட்டே பிடிக்காது. குழந்தைய பெற்று வளர்க்குறதெல்லாம் ஐ டோன்ட் லைக் இட். ஒருவேளை குழந்தை உருவாயிடுச்சுன்னா என்றால் அதிர்ச்சியாக. ஈஸி டார்லிங், அபார்ட் பண்ணிடுவேன். காயத்ரி அதுக்கு மேலே எதுவுமே பேசலை. 2 பேரும் பார்ட்டி ஹாலுக்குள்ளே போகும்போது டான்ஸ் மியூசிக்குன்னு அந்த இடமே ஒரு மாதிரி சத்தமாக இருந்துச்சு.
அந்த ஹாலுக்குள்ளே போகவே காயத்ரிக்கு பிடிக்கல. கௌதமை பார்த்த உடனே ஆளாளுக்கு வந்து அவனை இன்வைட் பண்ணாங்க. அத்தனை பேரில் ஒரே ஒரு ஃபேமிலியை மட்டும்தான் கௌதம் காயத்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான். இவன் என்னோடய ஃப்ரெண்டு கார்த்தி, அவங்க அவனோட ஒய்ஃப் சங்கவி. காயத்ரி அமைதியாக இருக்கும். ஒருத்தவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா அவங்களுக்கு ஹலோ சொல்கிற பேசிக் மேனர்ஸ் கூட உங்ககிட்ட இல்லையா? யோசித்து கொண்டிருந்தவள் அவனிடம் சாரின்னா திரும்பி சங்கவியிடம் ஹலோ என்றாள். சங்கவியும் பதிலுக்கு ஹலோ சொன்னாங்க. நீங்கள் பேசிக்கிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு கௌதமும் கார்த்திக்கும் ஜென்ஸ் பக்கம் ட்ரிங்க்ஸ் பண்ண போயிட்டாங்க. அப்போதான் காயத்ரிக்கு அவனுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம் இருக்குன்னு தெரியும். காயத்ரிக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. இத்தனை வயசுக்கும் அவள் வளர்ந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி பார்ட்டி, சிகரெட்டு, ட்ரிங்க்ஸுன்னு அவள் பார்த்ததே கிடையாது. கௌதம் கையில் இருந்து டம்ளராக ட்ரிங்க்ஸ் காலியாகிட்டே இருந்துச்சு. அதை பார்க்க காயத்ரிக்கு உள்ளுக்குள்ளே திக்குன்னு இருந்துச்சு. சங்கவியும் காயத்ரியும் இருந்த இடத்துக்கு சுச்சி வந்தா. அவள் வேறு யாரும் இல்லை, காயத்ரி அன்றைக்கி சினிமா தேட்டரில் பார்த்தாலே அந்த பொண்ணு தான். நீ தான் கௌதமோட ஒய்ஃபா? சுச்சி காயத்ரி கிட்ட பேசுகிறத பார்த்த கௌதம் உடனே பக்கத்தில் வந்துட்டான். என்ன சுச்சி, என் ஒய்ஃப் எப்படி இருக்கா? சுச்சிக்கு வயிறு எரிஞ்சிச்சு. எப்படியாவது கௌதமை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடணும்னு நினச்சா. ஆனால் அவன் இப்படி காயத்ரியை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்பான்னு கனவு கூட காணலை. ஏதோ என் அளவுக்கு இல்லைன்னாலும் சுமாராக இருக்கா உன் ஒய்ஃப் என்றாள் சுச்சி. காயத்ரியின் முகம் மாறியது. அதை கவனித்த கௌதம், ஏய் சும்மா பொய் சொல்லாத, அழகில் என் ஒய்ஃப் கால் தூசிக்கு கூட நீ வரமாட்ட. அதை கேட்டு கார்த்தியும் சங்கவியும் சிரிக்க சுச்சியோட முகம் செத்து போச்சு. சரி கிளம்பலாமா என்றான் கார்த்தி. ஓகே என்று கௌதமும் காயத்ரியும் கிளம்பிட்டாங்க. அவ்வளவு ட்ரிங்க்ஸ் பண்ணியும் கௌதம் ஸ்டடியாக கார் ஓட்டினான். வீட்டுக்கு வந்து காரை பார்க்கிங் பண்ணுறதுக்குள்ளே அவன் கையில் சிக்காமல் குளிக்க போயிடணும்னு காயத்ரி வேகமாக ஓடினான். இரு காயத்ரி, நானும் வரேன். ஆனால் அவன் சொன்னது காயத்ரி காதுலையே வாங்கலை. வேகமாக நைட்டி எடுத்துக்கிட்டு பாத்ரூம்குள்ளே போனான். ஆனால் அவன் கதவை லாக் பண்ணுறதுக்குள்ளே கௌதம் அவளை வெளியே இழுத்துட்டான். நிறைய பிடிச்சிருந்தவன் அவனாவே இல்லை. வேணான்னு காயத்ரி எவ்வளவு சொல்லியும் அவளை வெறி பிடிச்ச மாதிரி கட்டி பிடிச்சான். கோட்டையும் ஷர்ட்டையும் கழட்டி எறிஞ்சவன் வெறி பிடிச்ச மாதிரி அவகிட்ட நடந்துக்கிட்டான். வேணான்னு காயத்ரி எவ்வளவு கெஞ்சியும் கௌதம் அவளை விடலை. அவனோட வெறித்தனை அடங்கினதும் அவளை விட்டு பிரிஞ்சவன் நேராக ஆஃபீஸ் ரூமுக்கு போயிட்டான். காயத்ரி தேம்பி அழ ஆரம்பித்தா. குளிக்க போனவ ஷவரை திறந்துட்டு ஷவர் கீழே அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தா. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழித்து வந்தவன் இன்னமும் அவள் ஷவரில் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, கதவை திற காயத்ரி, கதவை திற என்று டமால்னு கதவை அடித்தான். காயத்ரி கதவை திறக்கவும் பட்டுன்னு அவளை வெளியில் இழுத்தவன், ஏண்டி என்ன பழி வாங்குறதா நினச்சி உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிற? காயத்ரி எதுவும் பேசுகிற நிலமையில இல்லை. அவ்வளவு நேரம் தண்ணியில் நின்னதால் உடம்பெல்லாம் வெடன்னு உதற ஆரம்பிச்சுது. கௌதம் பரபரன்னு அவளோட சேலையை கழட்ட அணிச்ச செயல் போல காயத்ரி மார்புக்கு குறுக்கா கையை கொண்டு போனான். இப்போது கௌதமுக்கு கோபம் உச்சிக்கு வந்துருச்சு. இந்த நிலமையில கூட உங்ககிட்ட மோசமாக நடந்துக்க நான் ஒன்றும் கேவலமானவன் இல்லை, கையை எடு என்றவன் அவளை ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அவளோட உடம்பை டவலால் சுற்றினான்.